ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறம் சொந்த ஊர் சிவகாசிக்கு போகிறேன். இன்னைக்கு மார்னிங் வேகமாகவே வேக்கப் ஆகிட்டு மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு டியூட்டி கிளம்பிட்டேன். அங்கே ஒர்க்கை முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டு அப்படியே நான் ஊருக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டேன், சிவகாசி போகிறதுக்கு. போன வாரம் ஊர் பொங்கலுக்கு வராமல் என்னடா இப்போ வரான்னு நினைக்காதீங்க. டிக்கெட் புக் பண்ணும்போது டேட்டை மாற்றி போட்டேன் காய்ஸ். ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேருந்து பெங்களூர் ட்ரெயினை பிடிச்சி ஏறிட்டேன். ட்ரெயினில் க்ரௌட் அதிகமாக இருந்தனால சீட்டு கிடைக்கல காய்ஸ். அதனால் ட்ரெயினில் புட் ஃபோர்ட் அடிச்சுட்டு மெஜஸ்டிக் போய் சேர்ந்துட்டேன். அப்புறம் பெங்களூர் ரீச் ஆனதுக்கப்புறம் மதுரைக்கு ஸ்லீப்பர் பஸ் புக் பண்ணியிருந்தேன். நைட்டு தூங்கி எழுந்தோடனே மதுரை ரீச் ஆகிட்டேன். அப்புறம் மதுரையிலேருந்து திருத்தங்களுக்கு அப்படியே ட்ரெயின்லேயே போயிட்டேன். திருத்தங்கள் போனோடனே நம்ம ஃப்ரெண்டு நம்மளை பிக்கப் பண்ண வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவன் வீட்டில் இறக்கி விட்டான். அப்படியே வீட்டுக்கு போகிறதுக்கு 11 மணி ஆயிடுச்சு. வெயில் பொழக்க ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்கு போனோடனே நம்ம அக்கா பொண்ணு என்னடா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா. அவள் யூத் படத்தை போய் தேட்டரில் பார்த்துருக்கா போல. அதனால ஒரு 2 நாள் அதே வைப்பில் இருந்தா. அப்புறம் வீட்டில் எல்லாரும் கூட உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு இன்னைக்கு டே முடிஞ்சிருச்சு காய்ஸ். அக்கா பொண்ணு டான்ஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க காய்ஸ். இன்னைக்கு நம்ம நேட்டிவ்ல தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். மார்னிங் வேமா இருந்து பல்ல வலிக்கிட்டு ப்ரீ ஒர்க் அவுட் 2 வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு அக்கா பொண்ணு கூப்பிட்டு அப்படியே ஒர்க் அவுட் பண்ண கிளம்பிட்டேன். அப்புறம் ஏரியா குட்டி பசங்களாம் வந்திருந்தாங்க. அப்புறம் ஜெயாவும் ஒர்க் அவுட் பண்ண வந்திருந்தான். குட்டி பசங்களுக்குலாம் வார்ம் அப் அண்ட் ஸ்ட்ரெச்சிங்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என் அக்கா பொண்ணுக்கும் ஒரு குட்டி பையனுக்கும் டெட் கேங் போட்டி வச்சோம். யார் அதிக நேரம் நிற்கிறான்ட்டு. அந்த குட்டி பையன் கரெக்டாக 18 செகண்ட்லேயே கிவ் அப் பண்ணிட்டா. ஆனால் கவினா 30 செகண்ட் இருந்து இதில் வின் பண்ணிட்டா. நெக்ஸ்ட் 2 பேர்த்தில் யார் புஷ்அப் அதிகமாக எடுக்கிறான்னு போட்டி வச்சோம். ஃபர்ஸ்ட் கவினா எடுத்தா. கவினா புஷ்அப் ப்ராப்பராக போட்டா. நான் கூட சொல்லி கொடுத்தது கிடையாது, அவங்க அப்பா தான் அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. 18 புஷ்அப் போட்டா கரெக்டாக. அப்புறம் அருண் புஷ்அப் போட்டான். அவனை புஷ்அப் பண்ண சொன்னால் வேற என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தான். 7 புஷ்அப் மட்டும் போட்டு கிவ் அப் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் கவினாவை நானும் பிளாங்க் போட்டோம். அவளோட கோர்ஸ் சேர்ந்து செக் பண்ணுறக்காண்டி பிளாங்க் போட்டோம். 30 செகண்ட் வரைக்கும் போட்டா. அதுக்கப்புறம் புல்லஸ் போடுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். அப்படியே கவினாவுக்கு ஒர்க் அவுட் சொல்லி கொடுத்துட்டு நானும் என்னோட ஒர்க் அவுட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸோட டீ குடிக்க வந்தாச்சு. அங்கே உட்காந்து பாலிடிக்ஸ் பேசிக்கிட்டு டிஎம்கேவா டிவிகேவா என்டிகேவான்னு சண்டை போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சாப்பிட்டுட்டு நம்ம கேமராமேன் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு மாடல் ஷூட் இருக்கு வரியான்னு கேட்டான். அதனால சும்மா அவங்க கூட போய் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறக்காண்டி போயிட்டு வந்தாச்சு. இது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எடுத்த வீடியோ. அதனால தமிழ் புத்தாண்டுனால அம்மா கோயிலுக்கு கூப்பிட்டாங்க. சரின்னு ஓகேன்ட்டு அம்மா கூட கோயில் போயிட்டு இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் காய்ஸ். இன்னைக்கு நாள் 63 சிவகாசியில் ஹோம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். மார்னிங் வேக்கப் ஆகிட்டு ப்ரீ ஒர்க் அவுட் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். அப்படியே என் ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிட்டு சிவகாசி கார்னேஷன் வரைக்கும் வாக்கிங்லேயே போயிட்டு அங்கே போய் இந்த வீடியோ எடுத்தேன். இது மேலே ஏறி ஹேண்ட் ஸ்டாண்டு போடுற மாதிரி வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு நர்வஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ போட்டுட்டேன். அப்புறம் வர வழியில் டீ கடையில் டீ குடிச்சிட்டு அப்படியே கிரவுண்டுக்கு போயாச்சு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. இன்னைக்கு லெக் அண்ட் ஷோல்டர் ஒர்க் அவுட் தான். ஜிம்முக்கு ஜெயா தம்பி வந்திருந்தான். அவனோட ஓகே ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வார்ம் அப்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு லெக்குக்கு போட ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் நான் போட ஆரம்பிச்சேன். 3 செட் போட்டேன். அப்புறம் ஜெயாவும் 3 செட் ஸ்குவாட் போட்டால் வெயிட் ஆட் பண்ணி அப்புறம் ஜெயா வந்துட்டு சுமோ ஸ்குவாட்ல இந்த மாதிரி போடுங்க, நல்ல இன்டென்ஷனாக லெக்கில் விழுகும் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி போட்டேன். இது 3 செட்டு 15 கவுண்ட்ஸ் போட்டோம். அதுக்கப்புறம் டெட் லிஃப்ட் போட ஆரம்பிச்சிட்டோம். இதுவும் 3 செட்டு 20 கவுண்ட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜெயாவும் டெட் லிஃப்ட் போட்டான். அவனும் 3 செட்டு 20 கவுண்ட்ஸ் போட்டு லாஸ்ட்டாக ஹாஃப் ரைஸ் போட்டோம். இதுவும் 3 செட்டு 15 கவுண்ட்ஸ் போட்டோம். இன்னைக்கு ஒரு கோட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நானும் ஜெயாவும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை சிக்கன் சாப்பிட்டுட்டு அப்புறம் வெயில் அதிகமாக இருந்தனால ஒரு லெமன் ஜூஸை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு சிக்கன் கொஞ்சம் ரைஸ் எடுத்துட்டு இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் guys. இன்னைக்கு நாள் 64. இன்னைக்கு சிவகாசியில் தான் ஒர்க் அவுட். மார்னிங் வேக்கப் ஆகிட்டு பைக் எடுத்துட்டு அப்படியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன். அவங்க பார்த்தா தூங்கிட்டு இருந்தானுங்க. அப்புறம் எழுப்பி விட்டுட்டு ஜிம்மு கிளம்பிட்டோம். இன்னைக்கு எங்களுக்கு ஷோல்டர் ஒர்க் அவுட் தான். ஃபஸ்ட்டு பைக் புஷஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஓவர் கட் ப்ரெஸ் இதுவும் 3 செட்டு 15 கவுண்ட்ஸ் போட்டோம் 2 பேருமே. அதுக்கப்புறம் அப்ரோ ரைட்ஸ் போட்டோம். இதுவும் 3 செட்டு 15 கவுண்ட்ஸ் 2 பேருமே போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக லேட்டரல் ரைஸ் 3 செட்டு போட்டுட்டு இன்னைக்கு ஒரு கோட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்படியே நானும் லீவ் முடிஞ்சு ஊருக்கு கிளம்பிட்டேன். அப்போ தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ராப் பண்ண வந்திருந்தாங்க. அப்படியே மைசூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பிடிச்சிட்டு அப்படியே பெங்களூர் கிளம்பிட்டேன். ட்ராவல் அப்போ வெளியில் சாப்பிட்டா சேராது. அதனால வீட்லேயே அம்மா வெஜிடபிள் ரைஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே பெங்களூர் ரீச் ஆகிட்டேன். பெங்களூர் ரீச் ஆனதுக்கப்புறம் அப்படியே பஸ்ஸை பிடிச்சி நம்ம கம்பெனிக்கு ஆஃபீஸ் வந்து சேர்ந்தாச்சு.